வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க கிருத்திகா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திட்ட 2 வாரம் கிட்ட உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். 2 வாரம் கழிச்சு திருப்பி உங்களோட வீடியோல ஷேர் பண்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மெசேஜஸ், நிறைய ஃபோன் கால்ஸ், இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கால் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் என் மேல கோவமா இருந்திருப்பீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன ஆச்சுக்கா வீடியோவே காணாமேன்னு ரொம்ப அக்கறையோட எனக்காக நீங்க மெசேஜ் பண்ணதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் அவ்வளவுதான்டா, இனிமேல் இவங்களோட வீடியோஸ் வராது, இனிமேல் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் நமக்கு அடிக்கடி கிடைக்காது, இனி அவ்வளவுதான் அவங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுற நேரங்கள தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்க முடியுது. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சரி, எட்டு நின்று நம்மளை பாக்குறவங்களும் சரி, நம்மளை என்ன மாதிரி நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கஷ்டப்படுற நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் அச்சோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு. கஷ்டம் தான் படுவோம், பட் அந்த கஷ்டமான நேரங்கள்லயும் நம்ம ஈஸியா கடந்து வர்றதுக்கு எல்லாமலையின் அப்பன் பழனி ஆண்டவர் என்னைய இது வரைக்கும் சோர்ந்து போக விட்டதே கிடையாது. நான் இந்த 2-3 வாரங்கள்ல கொஞ்சம் டவுன் ஆகி போனாலும் பழனி ஆண்டவர் என்னைய சோர்ந்து போக விடாமல் என்னைய குஷிப்படுத்துற விதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அது எல்லாத்தையுமே இனி வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்குவேன். நீங்களும் யாராவது கொஞ்சம் சோர்ந்து போனீங்க அப்படின்னா தயவு பண்ணி சோர்ந்து போகாதீங்க. ஓட வேண்டிய நேரங்களும் காலங்களும் நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்மளை பத்தி பேசுறவங்க பாக்குறவங்க பாப்பாங்க பேசுவாங்க, அவ்வளவுதாங்க. நம்ம உருண்டது பரண்டது மலைமலையா ஏறினது இறங்குனது எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியும், என் அப்பன் பழனி ஆண்டவருக்கு தெரியும், நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியுங்க. சோ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம பழனி மயூரா ஆர்பிட்ஸ் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்க எல்லாருடைய கடுமையான முயற்சியும், கூடவே என்னுடைய 12 வருஷமா இந்த தொழில இருக்க, அது கரெக்டா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நாங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும் நான் நம்புறேன். இனிமேல எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி பிரேக் எடுக்கவே மாட்டேன். ரொம்பவே குஷியா சொல்றேன். சரி வாங்க, எப்பயும் போல நம்ம பழனி மயூரா ஆர்பிட்ஸ்ல நான் மட்டும்தான் இந்த 2 வீக்ஸா எந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணல. பட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய கனவுகளை நினைவாக்குறதுக்காக எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாரையுமே பாராட்டியே ஆகணுங்க. நான் மட்டும்தான் இந்த 2 வாரம் எந்த ஒரு வேலையுமே செய்யல. ஆனா எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் சொல்றதை விட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட புரிஞ்சுக்காம போன ஒரு சில நேரங்கள்ல எங்களுடைய டீம் மெம்பர்ஸா சொல்லக்கூடிய என்னுடைய உறவுகள் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் டவுன் ஆன நேரத்துல என்னை டவுன் ஆகவும் விடாம நிறைய ஆர்டர்ஸ நான் எடுத்து செஞ்சு சொல்லலைனாலும் இதுதான் இப்படி லிஸ்ட்ன்னு சொல்லிட்டாலும் அந்த லிஸ்ட் படி கரெக்டா எல்லாத்தையுமே நல்லபடியா ஒர்க் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக என் கூட இருக்கும்போது, கூடவே எல்லாமலை என் அப்பன் பழனி ஆண்டவரின் கூட இருக்கும்போதோ என் பிள்ளைங்களோட ஆதரவு, கூடயே எங்க வீட்டுக்காரோட ஆதரவு, இது எல்லாம் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? வேற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த 10 வருஷத்துல நிறைய கடுமையான பாதைகள் நாங்க கடந்து வந்திருக்கோம். என்னோட அதிகமா உருண்டது பிறண்டது எல்லாமே சாந்தாமாவும் பரமேஸ்வரி அக்காவும் தான். எப்படி மலைகள்ல போய் மலைகள் எல்லாம் மலைமலையா ஏறி இறங்குவோம் மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. ரொம்பவே கடுமையான பாதைகள் இந்த 10 வருஷம். இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பிரேக் எடுத்ததே இல்லைங்க. ஆனா 10 வருஷமா சோர்ந்து போகாததுல கூட ஒரு சில சம்பவமா இந்த 2 வாரம் சோர்ந்து போக வச்சிருச்சு. ஆனா இனிமேல் அப்படி சோர்ந்து போக மாட்டேன். எனக்காக இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்னும் நம்ம கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்ஸை இன்னும் நல்லா இருக்குன்னு நீங்க கொடுக்குற உற்சாகம், இது எல்லாமே எங்க யாரையுமே சோர்ந்து போக விடாதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். தொடர்ந்து நம்ம பழனி மயூரா ஆர்பிட்ஸ்ல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டில் நவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிக பிரம்மாண்டமான அதிரடியான ஆஃபரும் கொடுக்க போறோங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு இனி ஒரு 1-2 நாட்கள்ல கண்டிப்பா சொல்லிடுவேன். நம்ம கிட்ட 1/2 அடி வெட்டிவேர் மாலையில இருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 அடி மாலையில இருந்து அழகாவும் பிரம்மாண்டமான மாலைகள் நாங்க உங்களுக்காக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100% ஒரிஜினல் வெட்டிவேருங்க.
வெட்டிவேர் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபார்ம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட லேடிஸ் டீம் வந்து இந்த மாதிரி தான் கை பார்த்து சுத்தம் பண்ணி ஒரு ஒரு மாலைக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட மாஸ்டர்ஸ் டீம் வந்து அழகா பிரம்மாண்டமா இந்த மாதிரியான மாலைகள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. சரி வாங்க, அடுத்தடுத்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்ல உங்களோட பகிர்ந்துக்க போறேன். தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் யாரும் பார்க்கல அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க நம்ம பழனியில தான் இருக்கோம். நம்ம பழனிமலை, அதாவது கோயில் வாசலுக்கு கீழே தான் நம்மளோட கடை இருக்கு. பழனிமலை அடிவாரத்துல ரோப்கார்ட் ஜங்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்ம பழனி மயூரா ஹெர்பல் ஷாப். நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரியான அழகான பிரம்மாண்டமான வெட்டிவேர் மாலைகளை நேர்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி வாங்க, அடுத்தடுத்த வீடியோல ரொம்பவே அழகான பிரம்மாண்டமான நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமாவும் இருக்க போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிசயம் அநேகமுற்ற சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்கள் குங்கும கிருத்திகா. நன்றி, வணக்கம்.